ஆராதனை பண்ணுவதற்காக ஒரு சங்கீதத்தில் ஒரு பகுதியை வாசிக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் 27 1 முதல் 6 வசனங்களை நாம் இப்பொழுது வாசித்துவிட்டு ஆராதனைக்குள்ளாய் கடந்து போவோம். சங்கீதம் 27 இப்படியாக சொல்கிறது: கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பவிஞ்சனமாகிய பொல்லாதவர்கள் என் மாமிசத்தை பட்சிக்க என் நெருக்குகள் அவர்களே எழுதியிருந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுதினாலும் இதிலே நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனோட நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தம்முடைய கூடார மறைவில் ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஒழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். தேசத்தில் விக்கிரம் இருக்கிறது, சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தீங்கிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியாது கர்த்தர் நம்மை ஒழித்து வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரின் வெளிச்சம் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இன்றைக்கு நமக்கு இருக்கிற பெரிய பயம் கொரோனா. எல்லாருக்கும் தெரியும். இந்த கொரோனாவை பற்றி நம்ம எப்போது எந்த டிவியோ மற்ற எந்த காரியம் எடுத்தாலும் காலையில் இரவு வரை கொரோனா கொரோனா, யாரிடத்துல பேசினாலும் இந்த கொரோனா பற்றி. ஆனால் உண்மையாகவே கர்த்தர் நமக்கு வெளிச்சமாகவும் கர்த்தர் நமக்கு தஞ்சமாக இருப்பாரானால் இப்படிப்பட்ட பயங்கள் நமக்கு வரக்கூடாது. இன்றைக்கு நாம் அதை நிச்சயமாக நேற்று கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார், அவர் நமக்கு ரட்சிப்புமா இருக்கிறார். இரண்டாவதாக சொல்கிற காரணம், இந்த கொரோனா யாருக்கு வராது என்று கேட்டால், சரீரத்துல பலமானதா இருக்கிறவர்களுக்கு அதை அந்த கொரோனா என்ற நோய் அவர் தாக்காது என்று சொல்கிறார். நான் சொல்கிறேன், கர்த்தரின் ஜீவனின் பலனாக இருப்பாரானால், கர்த்தர் உங்களுடைய ஜீவனின் பலனாக இருப்பாரானால் எதுவும் வேண்டாம். சங்கீதக்காரர் 18 சங்கீதத்தில் சொல்றான், என் பலனாகிய கர்த்தாவே என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தரை நம்முடைய பலமாகவும் கர்த்தரை நம்முடைய அடைக்கலமாக வைத்துக் கொள்வோமானால் நம்ம எந்த நோயும் தாக்க முடியாது, எந்த சத்துருவும் தாக்க முடியாது. கர்த்தர் நம்மை அதற்கென்று என்ன செய்கிறார் கேட்டால், அவர் என்னை தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, தம்முடைய கூடார மறைவில் ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துகிறது. நம்மை ஒழித்து வைப்பதனால அப்படியே மறைந்து போயிருப்பதல்ல, கர்த்தர் எல்லா சத்தியங்களுக்கு முன்பாக எல்லாவற்றிற்கு முன்பாக மையப்படுத்தும்படியாய் நம்மை உயர்த்துகிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டாம்? 6ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய கூடாரத்திலேயே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். நமக்கு ஒரு கண்மலையான கிறிஸ்து இருக்கிறார். அந்த கிறிஸ்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நன்றி ஆண்டவரே, இயேசுவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை மூடி கர்த்தரை நமக்கு கர்த்தரை கண்மலையான கிறிஸ்துவாய் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒழிந்து கொள்ளத்தக்கதாய் நீதிமான் ஓடி ஒழிந்து அவருடைய நாமத்துக்குள்ளே ஒழிந்து கொள்கிறான் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே நல்ல இப்பொழுது கர்த்தரை நோக்கி அவருடைய பாதத்துல நமக்கு சென்று மறைத்துக் கொள்ளுடைய தீங்கு நாட்கள் நம்மை விட்டு கடந்து போக முடியாது. அவருடைய சமூகத்தில் மறைந்து கொள்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. 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 நன்றி. நமக்கு ஒரு கண்மலை இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கண்மலையின் மறைவிலேயே நம்ம மறைந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, நீரே என் கண்மலை ஆண்டவரே, நான் ஒழித்துக் கொள்ளத்தக்கதாய் பாதுகாக்கத்தக்கதாய் நீர் எனக்கு கண்மலையாய் இருக்கிறதுனால உமக்கு நன்றி ஆண்டவரே என்று எல்லாரும் அவரை பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே.
நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே, தீய நாட்கள் கடந்து செல்லும் வரையுமாய் ஆண்டவரே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கண்மலையாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, மறைவிடமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஒளிவிடமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், பாதுகாப்பாய் இருப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இயேசுவே, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, நம்ம எல்லாரும் நம்ம கண்மலையாக கிறிஸ்துவை புகழ்ந்து பாடுவோம். அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
இயேசு ராஜா என் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா என் உள்ளம் தேடி வந்தீரே. என் நேசர் நீதானையா, என்னை தேடிடும் எனதேசையா. என் நேசர் நீதானையா, என்னை தேடிடும் எனதேசையா. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமே, சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமே, சீக்கிரம் வாரும் ஐயா, சீக்கிரம் வாரும் ஐயா. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. ஆபத்து காலத்திலே நல்ல அனைவரும் துணையும் நீரே. ஆபத்து காலத்திலே நல்ல அனைவரும் துணையும் நீரே. அன்பே என்றே மகளே என்றே, அன்பே என்றே மகளே என்றே, மணவாட்டி நீதான் என்றே ஐயா, மணவாட்டி நீதான் என்றே. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. நன்றி ஆண்டவர், எங்கள் அனுகிரகமான துணையானவர், எங்கள் புகலிடமானவரே, தஞ்சமானவரே, எங்கள் பலத்த கோட்டையானவரே, உண்மை போல கட்டாவை எங்கள் பாதுகாக்க, பராமரிக்க, பிரசுத்தப்படுத்த வேறு தேவனில்லை ஆண்டவரை ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உடைய மகிமையான பிரசனத்தை நாங்கள் இருக்கிற இடங்களில் உணரும்படியா, எங்கள் வீடுகள் எல்லாம் உடைய ஆலயமாக்கும்படியாய் சித்தப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம், உடைய மகிமை கட்டாவே, உடைய பிரசன்னம் ஆண்டவர், உடைய வல்லமை கட்டாவே தேசம் எங்கும் பரவி வருவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாயகனை கட்டாவே, ஒவ்வொரு வீட்டையும் ஆலயமாக்கி கட்டாவே, ஒவ்வொரு இடத்திலும் வல்லமை பெருகி அதன் மூலியமாக ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு செய்வதெல்லாம் நன்மைக்கு எதுவாய் செய்கிறபடியாக உண்மை நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். நீர் ஒருபோது எங்களை கைவிடுவது இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. உண்மை நம்பினவர்கள் மாறில்லாதாக சரித்திரமில்லை ஆண்டவரே. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கர்த்தாவே 7 மடங்கு அக்கினியை காப்பாற்றின தேவன் அல்லவா ஆண்டவரே. தானியேலை சிங்க கிரீடத்தில் பாதுகாத்த தேவன் அல்லவா ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் 40 வருஷங்களாய் கர்த்தாவே போஷித்து நடத்தின தேவன் அல்லவா ஆண்டவரே. உண்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உண்மை ஏன் நம்புகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் ஆபத்து காலத்திலே நீங்க எனக்கு அனுகூலமான துணையும் அடிக்கலமாய் இருப்பதற்காக நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை நன்றியோட துதிக்கிறோம். உமக்கே எல்லா துதிக்கான மகிமையை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எங்களோட இடைபடும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உங்கள் முகமாய் தரிசிக்க முடியாவிட்டாலும் உங்களுடைய காணொலியின் மூலியமாய் உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இப்படிப்பட்ட வாய்ப்புக்காக மிகவும் நான் கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இதற்கென்று முயற்சி எடுத்த அருமையான சகோதரன் பிரதர் நிரோஷனுக்காகவும் நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இதை குறித்து ஒன்றும் நேற்று மாலை வரை எந்த காரியத்தை தியானம் செய்யவில்லை, அதை தீர்மானிக்கவில்லை. ஆனால் திடீரென்று நேற்று மாலையில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யலாம் என்று நாங்கள் தீர்மானித்த போது கர்த்தர் இதை வாய்ப்பை செய்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் சில குறைகள் இருக்குமானால் அல்லது நாங்கள் இன்னும் இதை எப்படி சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களானால் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத
பகுதி 2 நாளாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் முதல் பாகத்தை நான் படிக்கிறேன். 2 நாளாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் முதல் பாகம். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. மீண்டும் வாசிக்கிறேன். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உங்கள் வேதாம புஸ்தகத்தை இருக்கிற இடங்களில் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வேதாம புஸ்தகத்தை எடுத்து இந்த வேதாம புஸ்தகத்துக்கு நேராக அறிக்கை செஞ்சு என்னுடைய வேதாம புஸ்தகம், இந்த வேதாம புஸ்தகத்தில் என்னை பற்றி எதை சொல்லியிருக்கிறதோ நான் அப்படியே இருக்கிறேன். இந்த வேதாம புஸ்தகத்தில் எனக்கு என்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்கிறதோ அவர்களை உடையவனா இருக்கிறேன். இந்த வேதாம புஸ்தகம் நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்கிறதோ அவைகள் எல்லாம் செய்யக்கூடியவனா இருக்கிறேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு மருவமாகும்படியாய் நான் தீர்மானிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாயின் அறிக்கைப்படி கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கு செய்தி தலைப்பு கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். God is powerful. அல்லது கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் தம்மை உண்மையாய் உத்தமமாய் பற்றிக் கொள்வதை தேடுகளை கண்டு கொண்டிருக்கிறது என்பதை குறித்து பேசும்படியாக வாஞ்சிக்கிறேன். இங்கே வாசித்தோம், உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது God's eye runs to and fro என்று சொல்கிறது. அதாவது உலாவுகளை வேகமாக கடந்து செல்கிறது என்று பார்க்கிறோம். மின்னல் வேகத்தில் போகிறது. பூமியின் அடையாள நேரத்தில் ஒவ்வொரு முனையிலிருந்து மறுபடி வரையுமாய் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எதற்கு என்று கேட்டால், தம்மை உண்மையால் உத்தம இதயத்தோடு யாரெல்லாம் பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லி. விசேஷமா இந்த நாட்களில் கர்த்தரை யாரெல்லாம் உத்தம இதயத்தோடு பற்றிக் கொள்கிறார்கள், தேடுகிறார்கள் என்பதை அறியும்படியாக நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இதுவரை நம்ம அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம். இன்று முதல் நான் கர்த்தரை உத்தம இதயத்தோடு தேடுவேன். எதற்காக என்று சொன்னால், அவர் தம்முடைய வல்லமை யாரெல்லாம் உத்தமத்தோடு தேடுகிறார்களோ அவர்கள் மூலியமாய் விளங்க பண்ணும்படியாக செய்கிறார் என்று பார்க்கணும். ஆகவே இந்த வாசித்த இந்த வேதாகம பகுதி அனானி என்ற தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆசா ராஜாவுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். கர்த்தர் ஆசா ராஜாவுக்கு செய்த நன்மைகள் குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போவதில்லை. ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. அவரால் செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை. அப்படி அவர் பூமியில் செய்யக்கூடிய காரியங்கள் செய்ய நினைக்கிற காரியங்களை செய்வதற்கு, அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தம்முடைய ஜனங்களை கொண்டே இந்த காரியங்களை நிறைவேற்றுகிறார். அதற்காக ஆண்டவர் கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒரு அலையை சொல்லுவோம். யாரெல்லாம் கர்த்தரை உத்தம இதயத்தோடு பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மூலமாய் தம்முடைய வல்லமையை, தம்முடைய மகிமையை, மாட்சிமையை விளங்க பண்ணுவதற்காக ஆண்டவர் தம்முடைய கண்களை பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் தீமையை காண மாட்டார் என்றால் அதையும் காண்கிறார். ஆனால் கர்த்தர் தம்முடைய வல்லமை யார் மூலியமாய் விளங்கப்படுகிறார் சொன்னால், தம்மை யாரெல்லாம் உத்தம இதயத்தோடு தேடுகிறார்களோ அவர்களை மாத்திரம் அவர்களை கொண்டே செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே இதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மானிடனாய் வருவதற்கு கன்னி தாயாகிய மரியாதையை தெரிந்து கொண்டார். அதன் மூலியமாய் மானிடர்கள் ரட்சிப்படையவும் அவர் சிருஷ்டிப்பின் மகிமையை அவர் நிறைவேற்றவும் தம்முடைய நிறைவேற்ற திட்டத்தை நிறைவேற்றவும் ஆண்டவர் கண்கள் மரியாதை கண்டுபிடித்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை உத்தம இதயத்தோடு பின்பற்றுவோமானால் தேவனுடைய நோக்கத்தை, திட்டத்தை நம் மூலமாய் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் திட்டங்களை வைத்திருக்கிறார், நோக்கங்களை வைத்திருக்கிறார். ஆகவே நாம் உத்தம இதயத்தோடு எல்லா சூழ்நிலையிலும் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய வல்லமை நிறைவேற்ற இன்றைக்கும் கர்த்தர் உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களை தேடிக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் கண்கள் பூமி எங்கும் சுற்றி கொண்டிருக்கிறது, வேகமாக அடைந்து கொண்டிருக்கிறது. வேகத்திலிருந்து அநேக சம்பவங்களை இதை குறித்து நம்ம சொல்ல முடியாதா இருந்தாலும், இன்றைக்கு சபைக்கும் விசுவாசிகளுக்கு தேவையான ஒரு காரியத்தை, ஒரு சில காரியங்களை மாற்றம் சொல்ல விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டிலிருந்து யோவான் புஸ்தகத்தில் 7 நபர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டார். ஈசா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட உதவி நமக்கு தேவை என்று சொன்னால், நமக்கு யோசபாத்துக்கு செய்த மாதிரியோ
ஆசாவுக்கு செய்தது போலயோ மோசவுக்கு செய்தது போல உதவி இன்றைக்கு தேவை நமக்கு இல்லை. ஆனால் அதை காட்டிலும் உன்னதமான ஒரு நோக்கம் வருகிறது. யார் அவர் இன்றைக்கு நமக்கு அந்த நாட்களில் ஏற்பட்ட ஆபத்துகளை போல நமக்கு இன்றைக்கு ஆபத்துகள் கிடையாது. மாறாக இன்றைக்கு நமக்கு சத்ரு வானமண்டலில் இருக்க பல்லாத சேனைகளோடு நம்ம யுத்தம் செய்ய வேண்டியிருக்கிறபடினாலே நமக்கு ஆண்டவர் உதவி தேவைப்படுகிறது. அப்படி யாருக்கெல்லாம் ஆண்டவர் உதவி செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 7 நபர்களை குறித்து யோவான் புத்தகத்தில் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஒரு காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு நான் நேரம் இல்லாததுனால என்னுடைய சிஸ்டம் எவ்வளவு ஒர்க் பண்ண தெரியாது. ஆகவே அதை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி இன்றைக்கு தேவ செய்தியை கண்டு போக மாட்டேங்கிறேன். ஆண்டவருடைய அனந்த ஞானமானது உலகம் அனைத்தையும் ஆழ்வை செய்கிறது. ஒவ்வொரு சிருஷ்டியும் அதன் செயல்பாட்டையும் அவர் கண்கள் காண்கின்றது. அவருடைய கண்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு எந்த ஒருவராலும் ஒன்றாலையும் முடியாது. ஒன்று, அது எவ்வளவு இருள் சார்ந்த இடமாக சேர்ந்த இடமாக இருந்தாலும் சரி, அவைகளின் கண்கள் கண்டுபிடிக்கும். விசேஷமாக யாருடைய இதயங்கள்லாம் உத்தம இதயத்தோடு பின்பற்றுகிறாரோ அவருடைய பாதுகாப்பும் பராமரிக்கும் அவருடைய ரட்சிப்பை குறித்தும் ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்காக தேவனுடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. சாத்தான் யோபை போய் பார்த்த உடனே ஆண்டவர் யோபு மேலே கண் வைத்தாய் என்று சொல்லி யோபு மேலே கண் வைத்திருந்ததுனால, யோபு மேலே தம்முடைய கண்களை பதித்திருந்ததுனால சாத்தானை வந்தவுடன் ஒரு கேள்வி கேட்டார். என் தாசனாகிய யோபுவை கண்டாயோ என்று பார்த்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் மாத்திரமல்ல, உத்தமமாய் நடைபெறும் மேல சத்ரு கண்களை தேடிக் கொண்டிருக்கிறார். ஏன்? ஆண்டவர் திட்டத்தை கூடாதபடிக்கு அவரை விடுவிக்க வேண்டும் என்று சத்ரு ஒரு பக்கம் நமக்கு எதிராக போராடி கொண்டிருக்கார். நமக்காக யுத்தம் செய்யும்படியாய், நம்ம பக்கத்தில் இருந்து நமக்கு உதவி செய்யும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு பக்கத்துடையா இருக்கிறார். கண்களை கிறிஸ்துவா இருக்கிறார். முதலாவதாக நம்ம தியானிக்கக்கூடிய எடுத்துக்கொண்ட பகுதி யோவான் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இதில் வாசிக்கிறோம். இயேசு திரும்பி அவர்கள் செல்வதை கண்டு என்னை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு என்னை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். இந்த சம்பவத்தை சுருக்கமாக சொல்கிறேன். யோவான் தன்னுடைய சீஷர்கள் 2 பேரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசு மறுபடியும் அந்த பக்கமாக வருகிறதை யோவான் கண்டு, அந்த பக்கமாக வருகிற யோவானை கண்டு அந்த சீஷர்களுக்கு இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? 29ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது. இயேசுவை பார்க்கும் பொழுது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார். இங்க சொல்லும் போது இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டாலும் 38ஆம் வசனம் சொல்லப்பட்டாலும் 39ஆம் வசனம் சொல்லப்பட்டாலும் நீங்க பார்க்கிறோம், ஆண்டவர் அவரை அறிமுகப்படுத்தி இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை சொல்றார். யோவான் இயேசுவை குறித்து சொல்லும் போது அவர் பெரிய போதகர் என்றோ நல்ல நடத்தையின் முன்மாதிரி என்றோ சொல்லவில்லை. பரிசுத்தத்தை குறித்தும் அன்பை குறித்து போதிக்கிறவர், அதன்படி நடக்கிறவர் என்று சொல்லவில்லை. உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிறவராய் இருப்பாரானால் ஏன் உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடாது? ஏன் நம்முடைய பாவங்களை நாம் அவரிடத்தில் அறிக்கை செய்யக்கூடாது? ஏன் நாம் அவரிடத்தில் சென்று நம்ம விமோசனம் பெற்று விடுதலை பெற்று நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளக்கூடாது? அதுதான் அந்த சீஷனுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஆகவே இதை கேட்ட 2 சீஷர்களும் இயேசுவை பின்தொடர்கிறார்கள். இயேசுவை இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்ன உடனே தங்களுடைய பாவம் தங்களுக்கு போக வேண்டும், தங்கள் விடுதலை பெற வேண்டும், ரட்சிப்படைய வேண்டும், தாங்கள் காத்துக் கொண்டிருந்த மேசையா வந்திருக்கார் என்று நினைத்து தங்களுடைய பாவங்களை போக்கும்படியாக நியாயப்பிரமாண காலத்தில் காணப்பட்ட அந்த பாவ நிவாரணம் எவ்வளவு கொடுமையாக இருந்த போதிலும் கூட அதனால வெற்றி காணாமல் இருந்தபடினால அவர்கள் இயேசுவை தம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படியாக அவர் பின் செல்லும்படியாக தொடர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அங்கு பார்க்கிறோம், இயேசு அவர்கள் பின் தொடர்களை பார்த்த உடனே இது வருகிறார் என்று அறிந்தவுடனே அவளை பார்த்து கேட்டார், என்ன தேடுகிறீர்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை தான் வாசித்தார். ஆகவே எந்த ஒரு ஆத்மா கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றும் ரட்சிப்பு அடைய வேண்டும் என்றும் விரும்பி அவர் பின் செல்லும் போது அவருக்கு முன்பாக ஒரு பணியை எடுத்து வைக்கும் போது
இயேசு அப்படிப்பட்டவர்களை உடனே கண்டுபிடிக்கிறார். ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவருடைய கண்கள் யாரை தேடிக் கொண்டிருக்கின்றன? யாரெல்லாம் தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும், யாரெல்லாம் ரட்சிப்படைய வேண்டும், யாரெல்லாம் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்று யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ அவருடைய கண்களை கட்ட தேடி கொண்டிருக்கிறது. பூமியெல்லாம் உலாவிக் கொண்டிருக்கிறது. அதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தம்மை தாமே ஜீவ பலியாய் கொடுத்து ரத்தத்தை சிந்தி அவர் நம்முடைய ரட்சிப்புக்காக அவளாய் காத்துக் கொண்டிருக்கிறார். ஏசாயா 64:65 சொல்லப்பட்டது எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. மகிழ்ச்சியாய் நீதி செய்கிறவர்களையும் உங்களுடைய வழிகளில் உண்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர் என்பது எவ்வளவு உண்மையா இருக்கிறது பாருங்க. வசனம் சொல்லுது, மகிழ்ச்சியாய் நீதி செய்கிறவர். யாரெல்லாம் ஆண்டவருக்கு பின்பாக பாவ வழியை விட்டு நீதி வழியில் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவருடைய வழிகளை கட்ட நினைக்கிறாராம். ஹalleluya, ஹalleluya. நாம் உண்மையாகவே கட்டளை பின்பாக போவோம், ஆனால் கட்டளை நினைக்கிறவராக இருப்பார். நம்முடைய கண்கள், அவருடைய கண்கள் நம்மை தேடுகிறதா இருக்கும். லூக்கா 15:20 ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்ன ஒரு ஓமானத்தை படிக்கிறோம். கெட்ட குமாரன் மனம் திரும்பி புத்தி தெளிந்து தன் பொருளாக வாழ்க்கை விட்டு தகப்பன் வீட்டுக்கு வருவதை தகப்பன் தூரத்திலே பார்த்த பொழுது தகப்பன் ஓடி சென்று கட்டி பிடித்து முத்தம் செய்து அவருடைய அலங்கோலமான நிலையை மாற்றி ஒரு விருது செய்து மகிழ்ந்தது போல இன்றைக்கு இந்த சீஷர்கள் இயேசுவோட பின்தொடர்ந்த உடனே இயேசு தாமாகவே அவளை பார்த்து என்ன தெரிவிக்கிறார். சாதாரணமாக ஒரு பெரிய மனுஷர்கள் பின்னால் யாராவது வருவாங்கன்னா நாங்கள் வந்து பேசட்டுமே என்று இருப்பார். நம்மை காட்டணும், நம்மை பின்தொடர்கிற என்ன சொல்கிறாலும் தெரியாது, அவர் வந்து கேட்கட்டுமே என்று காத்துக் கொண்டிருப்பார். ஆனால் இயேசு எந்த இருதயம் அவர் தேடுகிறதோ, எந்த இருதயம் அவர் நாடுகிறது என்று நம்ம இருதயத்தில் நினைக்கும் பொழுது, சிந்தையில் வரும் பொழுது அவரே நம்மை தேடி வருகிறவராய், நம்மை பார்த்து நம்மோடு உறவை உண்டாக்கக்கூடியவராய், பார்த்து சம்பாதிக்கக்கூடியவராய், ஒரு கம்யூனிகேஷனை உருவாக்கி கொண்டு அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்றார், என்னத்தை தேடுகிறீர்கள் சொல்லி. ஹalleluya. அவர் ஒருபொழுதும் அவருக்கு வருவது புறவே தருவது இல்லை என்பதற்கு இது நல்ல உலகம். யாரெல்லாம் அவர் பின்னால் வருகிறார், ஒருவேளை இயேசு நினைத்திருக்கலாம், ஏன் என்னுடைய பிரைவேட் வாழ்க்கையை இன்றைக்கு அதிகாரிகளும் அல்லது அரசியல்வாதிகளும் சொல்வது எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை யாரும் பிரவேசிப்பதற்கு, அதை அறிந்து கொள்வதற்கு யாரும் உரிமை இல்லை என்று நினைக்கிறார். ஆனால் இயேசு அப்படி அல்ல, தம்மோடு இருக்கும்படியாய் எல்லாரையும் அழைக்கிறார். ஹalleluya. தம்மை தேடுவதை பார்த்து என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார். அர்த்தம் என்ன? நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீர்கள், என்ன தேடுகிறீர்கள், உங்கள் விண்ணப்பம் தான் என்ன, வேண்டுதல் என்ன, தேவை என்ன என்பதை கேட்பது போல அவளை பார்த்து கேட்கிறார், என்னத்தை தேடுகிறீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் நான் என்னத்தை தேடிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே உங்களுடைய விண்ணப்பங்கள் என்ன? நீங்கள் அவருடைய சமூகத்தில் வரும்பொழுது என் பிள்ளைக்கு என்ன தேவை என்று தெரிந்திருந்தாலும் உங்கள் வாயினால அதை சொல்லும்படியாக அவர் விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya. அன்றைக்கு இயேசுவை பார்த்து கேட்க அதே கேள்வி இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆவியானவர் கேட்கிறார். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எதற்காக தேடுகிறீர்கள்? நாம் எதற்கு தேடுகிற காரியத்தின் நோக்கம் என்ன? இன்றைக்கு அநேகர் இயேசுவை தேடுவதற்கு நோக்கம் என்ன? உலகத்தில் ஆஸ்தியோடு வாழ வேண்டும், அந்தஸ்தோடு வாழ வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், உல்லாசமாக இருக்க வேண்டும், உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்று சொல்லி அநேக இயேசுவை தேடுகிறார். அவருடைய காரியங்கள் எல்லாம் இந்த உண்மைக்குரிய காரியங்கள், தற்காலிக நன்மையை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி ஒருவேளை நாம் தேர்ந்தெடுப்பார்கள், நிச்சயமாக நாம் இயேசுவிற்கு அப்படிப்பட்ட காரியங்களுக்காக மாற்றம் வரக்கூடாது. இயேசுவோட வரும்பொழுது இயேசு முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவரெல்லாம் கூட கூட்டிக் கொடுக்கப்பட்டு சொல்ற. நம்ம அவருடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவருக்கு கொடுப்பதற்கு அவர் வல்லவராய் போதுவானவராக இருக்கிறார். ஆகவே அந்த சீசர் இருக்கிறவர் பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னத்தை தேடுங்கள் என்று சொல்லி. அந்த சீசர்கள் விதைத்திரமாக, ரவி நீ எங்கே தந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். ஹalleluya. இயேசு உடனே சொல்றார், வந்து பாருங்கள் என்று சொல்றார். அல்ல பின்னால் படிக்கிறோம், அன்றைய தினமே அவர்கள் அவரிடத்தில் தங்கினார்கள் என்று. இவ்வளவு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் பாருங்க. இயேசுவை பார்த்து கேட்கிறார், உடனே சொல்றாரு, இங்க அவருக்கு அவங்க அருமையான ஒரு கேள்வி சொல்றாரு. ரவி, ரவி என்று சொன்னால் போதகரே என்று சொல்லப்படுது. கற்றுக் கொடுக்கிறவருடைய ஆசிரியரே விடுதலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த போது ரவி என்பதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது, நான் இப்ப சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆகவே நான் கடந்து போகிறேன். இயேசு அவர் பார்த்து சொல்றாரு, வந்து பாருங்கள். உடனே சொல்ற, வந்து பாருங்கள் என்று சொல்றாரு. ஆகவே அவர்கள் சீசர் இயேசுவோடு தங்கி தங்கள் உறவை இன்னும் நெருக்கமாக்கிக் கொள்ள, தன்னுடைய உறவை இன்னும் அதிகமாக்கிக் கொள்ள
அவருடைய ஆண்டவருடைய பரிமாற்றத்தை அவருடைய உள்ளத்தை அறிந்து கொள்ள அவரோட நெருங்கி ஜீவிக்கும்படியாக வாஞ்சிக்கிறார்கள். நாம இயேசுவை தேடுவதற்கு நோக்கம் என்னவா இருக்க வேண்டும்? இயேசுவோடு நாம் உறவாட வேண்டும், அவரோடு நெருங்க வேண்டும், அவருடைய போதனைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சீசர்கள் நீர் எங்க போதகரே, நீர் எங்க தங்கியிருக்கிறீர், வழியில பாட்டு பேசுவது வேறு, ஒரு இடத்துக்கு அவரோடு கூட இருக்கிற அவருடைய ஸ்தலத்திலே இருந்து அவரோடு கூட உறவாடுவதும் அவருடைய பாதத்தில் இருப்பதும் அவருடைய வாழ்க்கையை நேரடியாக பாட்டு கற்றுக்கொள்வதற்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கிறது. ஆகவே கேட்கிற நல்ல அவர்கள் அப்படியே அவருடைய பாதத்தில் போய் அமர்ந்திருந்து அந்த அந்த நாள் முழுவதும் அவர்கள் இருந்து கற்றுடைய போதனையை கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய உறவை ஞாயிற்றுக்கிழமையிலும் விசேஷித்த ஆராதனை மாத்திரம் ஆண்டவரை கேள்வதாக இருக்கக்கூடாது. நம்முடைய உறவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் போகையிலும் வருகையிலும் நம்ம ஆண்டவரை பற்றி வழியை நினைத்துக் கொள்கிறார். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ள சொல்லப்படுகிறார். நம்முடைய வழிகளிலே கர்த்தரை நினைத்துக் கொள்வார். அவர் நமக்கு போதனை செய்து நமக்கு வழிகாட்டி தீங்கிலிருந்து தப்புவித்து நம்ம வேண்டிய கண்ணனின் மேலே வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட இருந்து வாசம் செய்ய விரும்ப வேண்டும். நாம் எவ்வளவு ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறோமோ அவ்வளவு அளவு அவருடைய அழகையும் அவருடைய மேன்மையும் அவருடைய திட்டத்தையும் அவருடைய நோக்கத்தையும் நம்மை குறித்ததான எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு இயேசுவோடு தனிப்பட்ட உறவு இருக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரம் நேசித்தவர்கள். இன்றைக்கு போதனைகள் உனக்கு நேசித்து வந்தாக்கா உனக்கு இதை கொடுப்பால் அதை கொடுப்பார், எல்லாம் கொடுப்பாங்க. அதை காட்டிலும் ஒரு மேலான காரியம் அவரை போல மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். தம்மை போல மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இயேசுவை கண்டு சீஷர்கள் அவர்களை போல அவரோடு கூடியிருந்ததுனால இயேசுவை போலவே அவர்கள் எல்லாம் காணப்பட்டார். பேதரை பார்த்து சொல்லும் போது குற்றச்சாட்டும் போது இவர்கள் அவர் ஒருவர் தான், உன்னுடைய பேச்சு அப்படி இருக்கிறது என்று சொல்றது. நாம் இயேசுவோடு இருப்போமானால் நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய எல்லா காரியங்களுமே அவரை போல காணப்படும். அதற்காக நாம் இயேசுவோடு கூடவே உறவாட வேண்டும். இயேசுடைய அழைப்பை நாம் உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சொன்னார், வந்து பாருங்கள் சொல்லு. இயேசு அழைப்பு கிருபை உள்ள ஆத்துமாக்கள் உடனே ஏற்றுக்கொள்ளும். இயேசு இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் அழைத்துக் கொண்டிருக்கிறார். பல்வேறு விதங்களில் அழைத்துக் கொண்டிருக்கிறார். பலவிதமான வழிகளிலே கர்த்தர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த பாதையின் மூலியமாய் கொள்ளை நோயுமாய் உலகம் முழுவதும் பயந்து கொண்டிருந்தாலும் இயேசு இன்றைக்கும் ஒரு கூட்டத்தாரை அழைத்துக் கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் அவருக்கு செவி கொடுத்து அந்த கிருபை உள்ள வார்த்தைகளை கேட்கிறார்களோ அவர்கள் இயேசுவோடு தங்கி அவரை போல மாற முடியும், நித்திய ஜீவன் அடைய முடியும். இயேசுவை பின்தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவருடைய கண்கள் பூமி எங்கும் தேடிக் கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் இன்றைக்கு இயேசு தேவை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய எல்லாம் இந்த பூமியானது, இந்த இயேசுவின் கண்களானது பூமி எங்கும் தேடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை தேடுகிறார் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்களையும் ஆண்டவர்களை தேடுகிறார் என்று சொல்லி அப்படி என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள். மாறாக இன்றைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நாம் இயேசுவை பின்பற்றுவதாக இருப்போமானால் நம்மை போல பரிதாபப்பட்டவர்கள், நம்மை போல பரிதாபப்படக்கூடியவர்கள் யாரை கேட்க முடியாது. இன்றைக்கு அநேகர் இயேசுவை எதற்கு தேடுகிறார்கள்? அற்ப காரியங்களுக்காக, சொற்ப காரியங்களுக்காக, தற்காலிக நன்மைக்காக. பிரியமான தேவனுடைய இயேசு கிறிஸ்து தற்காலிக நன்மை கொடுப்பதற்காக, தற்காலிக இன்பங்களை கொடுப்பதற்காக, தற்காலிக சுகத்தை கொடுப்பதற்காக அல்ல, நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மளுக்கு உலகத்தை பார்த்தார். ஆகவே நாம் இன்றைக்கு ஆண்டவரை எப்படி தெரிய வேண்டும் கேட்டால், மறுமைக்குரிய காரியங்களை, இன்மைக்குரிய காரியத்தை அல்ல, மறுமைக்குரிய காரியங்களை தேடுவதாக காணப்பட வேண்டும். நித்திய ஜீவனை தேடுவதாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களுக்காக உலாவிக் கொண்டிருக்கிறது. பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடன் வாழ்ந்தவர்கள் மறுமையில் அவரோடு கூட வாழ முடியும். யாரெல்லாம் இந்த பூமியில ஆண்டவரோட வாழவில்லையோ அவர்கள் ஒரு பொழுதும் மறுமையில வாழ முடியாது, அவரோடு கூட வாழ முடியாது. ஆகவே இந்த வாழ்க்கை இயேசுவோடு கூட தொடங்குற வாழ்க்கை எங்கே கேட்டால் இந்த பூமியில தான் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில நீங்கள் இயேசுவோடு வாழ்கிறீர்களா? அவர்களோடு வாசம் பண்ணுகிறார்கள்? உங்க வீட்டில் ஆண்டவர் இருக்கிறார்களா? நாம் இயேசுவோட உருவாடுகிறீர்களா? இயேசு உங்களுடைய நடக்கைகளை எல்லாம் அப்ரூவ் பண்றாங்களா? நம்ம யோசித்து பார்க்கிறோம். அவரோடு கூட இருக்க நம்ம வாஞ்சிக்கிறோமா? அல்லது நம்ம தேவை கேட்டால் போல் மாத்திரம்
ஞாயிற்றுக்கிழமையிலோ விசேஷித்த ஆராதனைகளிலோ ஒரு ஊழியக்காரனை பார்த்தது மூலமா இயேசுவை தேடிவிட்டு மற்ற நேரங்களிலே நம் சொந்த வாழ்க்கையில சொந்த இன்பங்களிலே மனம் போன வாழ்வோமானால் நம்முடைய கர்த்தர் வந்த அவர் இயேசு கிறிஸ்து வந்த இந்த நோக்கத்தை நாம் எழுத போய்விடுவோம். அவருடைய உன்னதமான நோக்கம் இங்கு மாத்திரமல்ல, நித்தியமாய் அவரோடு கூட மறுமையில் வாழ வேண்டும் என்பதற்காகவே நாம் அழைக்கிறோம். நாம் இன்றைக்கு அவரோட வாழ வேண்டும் என்றால் அவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் உம்மோட வாழ விரும்புகிறேன், நீ தங்குற இடத்துல நான் தங்க முடிகிறேன், நான் தங்குற இடத்துல நீர் வந்து தங்க வேண்டும் என்று சொல்லி இருக்க வேண்டும். எப்போ அவர் சீசர்கள் இயேசுவோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் சொல்லி எங்க வீட்டுல தங்கிட்டு போங்க, மாலை நேரம் ஆகிவிட்டது அப்படி சொல்லும்போது இயேசு அங்க போய் தங்கினார் என்று பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட வாழ முடியாது, இயேசு நம்மோடு கூட வாழ முடியாது விரும்புகிறார், வாசம் பண்ண முடியாது நம்ம அழைக்கிறார். உண்மை உள்ளவர்கள் அப்படிப்பட்டவர்களே கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரோடு வாழ முடியாது, அவரோடு வாசம் பண்ண முடியாது, நம்மை நாமே அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை நேசிக்கிறார். அதற்காகவே அவருடைய கண்கள் பூமி எங்கும் நிறைவேறிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நன்றி. அல்லேலூயா. நம்ம எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே இந்த காலை வழியில அப்பா நாங்கள் ஆலயத்துக்கு செல்ல முடியாவிட்டாலும் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சாத்தியத்தை கொடுத்த ஆண்டவரே, உடைய வார்த்தை கேட்கும்படியான வாக்கியத்தை கொடுத்த ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிய கட்டாக ஒரு ஆரம்பத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. ஒருவேளை இதுவரைக்கும் நான் கிறிஸ்தவனாக இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று தெரிந்திருந்தாலும் இன்னைக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து ஆண்டவரே நான் உம்மோட வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, உம்மோடு வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இயேசுவே இருக்கிறவாங்க. கர்த்தர் புத்தகமுள்ள இருதயங்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோத்திக்கிறவையா, சோத்திக்கிறோம் அப்பா, சோத்திர அழைப்பை ஏற்றி கட்டாவே ஒவ்வொருவரும் வர கட்டாவே கிருபை ஆண்டவரே, நீர் தான் என்னுடைய மெய்யான ஆட்டுக்குட்டி ஆண்டவரே. சோத்திக்கிறவையா, பாவத்தை போக்குற சாபத்தை நீக்கிற ஆண்டவரே, எங்கள் ஆட்டு மெய்யான ஆட்டுக்குட்டி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சோத்திக்கிறவையா. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. சோத்திரம் அப்பா, சோத்திரம், 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 சோத்திரம் ஆண்டவரே. கிருபை, கிருபை ஆண்டவரே துதிக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆமென். சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. உத்தம இதயத்தோடு கர்த்தாவே வாழ எனக்கு கிருபை தாரும். உம்மை தேடுவதற்கு எனக்கு ஒரு உத்தம இதயத்தை தாரும் ஆண்டவரே. மாறுபான இதயத்தை விட்டு அகற்றி விடும் ஆண்டவரே. அல்லேலூயா. கபடான இதயத்தை எங்களை விட்டு அகற்றி விடும் ஆண்டவரே. சோத்திரத்தையா. நன்றி ஆண்டவரே. சோத்திரம். நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோத்திரத்தையா. சோத்திரம். இயேசுவே துதிக்கிறோம். சோத்திரத்தையா. அல்லேலூயா. சோத்திரத்தையா. நன்றி, நன்றி ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. இயேசுவே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு உத்தம இதயத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, என்னை கொண்டு நீ என்ன செய்ய விரும்புகிறீர்களோ, திட்டம் வைத்திருக்கிறீர்களோ அந்த திட்டத்தை நிறைவேறுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னிலே காணப்படுகிற எல்லா கபடான காரியங்களை கட்டாவே அகற்றி விடும் என்று ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. சோத்திரத்தையா. சொல்லுங்க, நம்முடைய நம்பிக்கை கர்த்தராக இருக்கட்டும். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க இன்மைக்காக ஒன்றையும் தேடாதபடிக்கு மறுமைக்காக தேடும்படியாக நம்மை நாமே அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. சோத்திரத்தையா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரையே நம்பி ஜீவிப்போம். அல்லேலூயா. நன்றி இயேசுவே துதிக்கிறோம். அல்லேலூயா. 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 நன்றி ஆண்டவரே. சோத்திரத்தையா. சோத்திரத்தையா. நம்பி நன்றி, நன்றி ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி இயேசுவே துதிக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம். ജീവദേവൻ പിച്ചെല്ലുവോ ജീവോടിക കണ്ടനയോ ജീവദേവൻ പിച്ചെല്ലുവോ ജീവോടിക കണ്ടനയോ
காத்திடுவார் கண்கள் என் மீது வைத்திடுவார் கருத்தாய் காத்திடுவார் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமதின் வார்களை ஊக்கமாய் கருத்துகிறோம் உள்ளமதின் வாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம் உள்ளமதின் வாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம் இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம் இயேசு வந்தாதரிப்பாரும் இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம் இயேசு வந்தாதரிப்பார் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமான் திருச்சியில் நித்திய ஆசீர்வாதம் கிருபை நன்மைகள் தொடரும். கேட்டதெல்லாம் கிடைக்கும். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதமே நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதமே கிருபை நன்மைகள் தொடருமே கேட்டது கிடைக்குமே கிருபை நன்மைகள் தொடருமே கேட்பது கிடைக்குமே கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இம்மைக்கெற்ற இன்பங்களை நம்மை விட்டு முற்றும் அகற்றுவோம் இம்மைக்கெற்ற இன்பங்களை நம்மை விட்டு முற்றும் அகற்றுவோம் மாறாத சந்தோஷத்தை நீடுவோம் மறுமையாடியது மாறாத சந்தோஷத்தை நீடுவோம் மறுமையாடியது கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நன்றி ஆண்டவரே. எல்லாருமாக இருக்கிற கட்டை நோக்கி பார்க்க இந்த இன்மைக்குரிய இன்பங்களை விட்டு விட்டாங்க மாறாத சந்தோஷம் மறுமையில் கிடைக்கிற அந்த வாழ்க்கையை நாடுபடியா எங்க இருதயத்தை உத்தம மாற்ற மாட்டவர் கபடில்லாத கட்டாவே இருதயமாய் மாற்ற மாட்டவர் இப்படிய பார்வையில் நான் சமூகத்தில் வரும்போது எங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறேன்
மனுஷன் முகத்தை பார்க்கிறார், நீரோ எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறதே ஆண்டவர். எங்கள் இருதயம் நமக்கு முன்பாக கபடற்றதாக காணப்படத்தக்கதாய் எங்களை மாற்றுமையா அப்பா. இந்த வருகிற வாரங்கள் எல்லாம் அப்பா நாங்கள் அதிகமாய் தியானிக்கவும், எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதிகமாய் தேட சர்வத்தை வாஞ்சிக்க குடும்பமாய் நோக்கி பார்த்து புதிய பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளவும், உத்தம இதயமாய் எங்களை மாற்றிக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவர். நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்துக்காக, இந்த நன்மைக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறார்கள். உடைய கலைஞர்களை நான் நிரம்புவதாக ஆண்டவர், தேவைகளை நான் சந்திக்கப்படுவதாக அப்பா. ஒன்று குறைவுபடாதபடிக்கு வீதம் எடுக்க முடியாத துணிக்கைகளை தருவீராக ஆண்டவர். கட்டாவே பரலோகத்தின் பலன்களை திறந்தாண்டவர். அவர் ஏற்கனவே பொக்கிஷத்தை சேர்த்து பரலோகத்தில் சேர்த்து வைக்கிற பொக்கிஷத்தை பலன்களில் திறந்தாண்டவர். இடப்படாமல் போகப்பட்ட ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர், ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். உமக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கிறவரை கட்டாவே ஒரு குறைவின்றி நீ நடத்தி வழி கட்டாவை பாதுகாத்து அப்பா ஒரு சாட்சியாக நிறுத்த போறதுக்காக, ஒரு திட்டங்களை நிறைவேற்ற போறதுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம். ஒரு அற்புதமான காலத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் நம் அனைவரோடு கூட கர்த்தர் வழிநடத்தி இருப்பதாக. ஆமென். God bless you all. Thank you. உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்கள். நாங்கள் அதை இன்னும் அதிகமாக நாங்கள் அதை முன்னேற்றம் செய்வதற்கு, சிறப்பாக செய்வதற்கு அது உதவி செய்யும். கர்த்தர்